விரைவாக முடிக்கிற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் எடுத்து வைக்கிறேன். மலக்குகள் சூழக்கூடிய இந்த சபை, அல்லாஹ்வுடைய அருள் மலக்குகள் நிறைந்திருக்கக்கூடிய சபை, சொல்லப்பட்ட, ஓதப்பட்ட, கூறப்பட்ட அனைத்தும் குர்ஆன் சுன்னாவுடைய வார்த்தைகள். அல்லாஹ் முஃமின்களுக்கு அறிவுரை பலனளிக்கும் என்கிறான். அல்லாஹ் அந்த அறிவுரையை பலனளிக்கக்கூடிய அறிவுரையாக மாற்றி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த நாட்டில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை காலை ஃபஜ்ருடைய நேரம், சஹாபாக்கள் எல்லோரும் ஆனந்தத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கும் அந்த நிலைமை தெரியும். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹ்ரைன் நாட்டிற்கு ஜிஸியாவுடைய வரியை வசூல் செய்வதற்காக அனுப்பி இருக்கிறார்கள். அபூ உபைதா ஃபஜ்ருடைய நேரத்திற்கு மதீனாவை வந்தடைகிறார் ஜிஸியாவுடைய வரியோடு என்ற செய்தி நபித்தோழர்களுக்கு கிடைத்த ஆனந்தத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள் உள்ளத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்தில் அந்த நபித்தோழர்களை பார்த்து சிரிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய சிரிப்பு நபித்தோழர்களுக்கு புரிகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே கேட்டார்கள், அபூ உபைதாவுடைய வருகைதான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது அப்படித்தானே என்று. நபித்தோழர்கள் சொன்னார்கள், ஆம் அல்லாஹுடைய தூதரே, அபூ உபைதாவுடைய அந்த வருகை செல்வத்தோடு வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வருகை உங்களுக்கு நலவாக நற்செய்தியாக அமையும். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஃபவல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நான் உங்கள் மீது வறுமையை குறித்து பயப்படவே இல்லை. சுப்ஹானல்லாஹ், என் சமூகம் வறுமையால் அகப்படும் என்பதை குறித்தெல்லாம் நான் பயப்படவே இல்லை. நான் பயப்படுவதெல்லாம் உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கு எப்படி உலகம் விரித்து காட்டப்பட்ட காரணத்தால், போட்டிகளால், பொறாமைகளால் அந்த சமூகம் அழிந்ததோ அது போன்று இந்த சமூகத்திற்கும் உலகம் விரித்து காட்டப்பட்டு, உலக வாழ்வு விரித்து காட்டப்பட்டு, அதனால் நீங்களும் போட்டியிட்டு அழிந்து விடுவீர்களோ என்பதை குறித்துதான் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தியை எனக்கு முன்னால் பேசிய ஷேக் அவர்களும் சுட்டிக்காட்டினார்கள். இறுதி காலம் வரும், உணவின் விருப்பை நோக்கி எதிரிகள் பாய்வதைப் போல், உணவின் விருப்பை நோக்கி பசித்தவன் விரைந்து செல்வதைப் போல் எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அல்லாஹுடைய தூதரே, இல்லை, நீங்கள் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய சருகுகளைப் போல் அல்லது வெள்ளத்திலே வரக்கூடிய சருகுகளைப் போல் நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து எதிரிகளுடைய பயத்தை அல்லாஹ் எடுத்து, எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வஹுனை சாட்டி விடுவான் என்றார்கள். அல்லாஹுடைய தூதரே, வஹுன் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை பெருகும், மரணத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபியும் அவர் தான் அறிந்த செய்திகளை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் அறிந்த நலவான செய்திகளை குறித்தும், எச்சரிக்கையின் செய்திகளை குறித்தும், தீய செய்திகளை குறித்தும் அவர் அந்த சமூகத்திற்கு அறிவுரை செய்யாமல் இருந்ததில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துடைய ஆஃபியத்தை, நலவை அல்லாஹ் இதனுடைய முதல் பருவத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதனுடைய பின்னால் பருவங்கள் அனைத்தும் وَإِنَّ آخِرُهُمْ يُصِيبُهُمْ بَلَاءٌ وَأُمُورٌ تُنْكِرُونَهَا. இதனுடைய பின்னால் காலம் சோதனைகளால், சிரமங்களால் நிரம்பி இருக்கும். அல்லாஹ் எம்மை பாதுகாக்கட்டும். சோதனைகளாலும் சிரமங்களாலும் நிரம்பி இருக்கும். நீங்கள் வெறுக்கக்கூடிய, நபித்தோழர்களை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்கள் ஏற்படும். ஒரு சோதனை வரும், அப்போது இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள், இதுதான் எங்களை அழிக்கக்கூடிய சோதனை என்று. அதை தொடர்ந்து இன்னொரு சோதனை வரும், அது மேலுள்ள சோதனையை எளிதாக்கிவிடும். அதற்கு பிறகு சோதனை வரும், மனிதன் சொல்லுவான், இதுதான் என்னை அழிக்கக்கூடியது, இதுதான் என்னை அழிக்கக்கூடியது. அதற்கு பிறகு சோதனை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள், யார் ஒருவர் இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நரக விடுதலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவர் மரணமாகட்டும் ஈமானை சுமந்த நிலையில் ஈமானை சுமந்த நிலையிலேயே அவருடைய மரணம் வரட்டும். அவர் இந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் நுழைந்து நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சோதனைகள் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கைகளாக கூறிய அத்துணை சோதனைகளும் மறுமை நாள் நெருங்கும். அப்போது இந்த தீனை பின்பற்றுவது கையில் நெருப்பை வைத்திருப்பது போல் மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாசலில் இருந்து கொண்டு அழைப்பாளர்கள் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய தோலை கொண்டு வருவார்கள், உங்களுடைய நாவுகளை கொண்டு பேசுவார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை நீங்கள் ஒன்று சேர்ந்திருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தும் இல்லை, எந்த ஒரு ஒன்றுபடுவதற்குரிய காரணிகளும் இல்லை என்றால் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரத்தின் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல் நீங்கள் அந்த ஜமாஅத்தை புறக்கணித்து வாழ்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அத்துணை நபிமொழிகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கும் போது அல்லாஹ் இல்மை உயர்த்தி விடுவான். அதை விட ஒரு பெரிய முசீபா இந்த சமூகத்திலே கிடையாது. அல்லாஹ் மார்க்கத்துடைய கல்வியை அகற்றுவதை விட என்ன முசீபத் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கல்வி என்றால் என்ன? என் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கல்வி என்றால் என்ன? என்ன அது? குர்ஆன் அது, அல்லாஹ்வுடைய வஹி அது, அல்லாஹ்வுடைய கலாம் அது. எந்த ஒரு கலாம் முஃமின்களுடைய உள்ளத்தை நடுங்க வைக்குமோ, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு زادتهم إيمانا وعلى الله وعلى ربهم يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا. الله சொல்கிறான், أولئك هم المؤمنون حقا. ஈமான் கொண்டவர்கள் யார்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டவர்கள் யார்? அல்லாஹ் என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும். அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால், குர்ஆன் ஓதி காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். எங்கே நடுங்கியது? எங்கே ஈமான் அதிகரித்தது? எத்தனை மணி நேரம் அந்த ஈமான் அதிகரித்த நிலையில் நாம் இருக்க போகிறோம்? காலை ஃபஜ்ருடைய தொழுகை ஈமானை அதிகரித்து தொழுதிருப்போமா? காலை அடுத்தடுத்த தொழுகைகள்
ஈமானை அதிகரித்து தொழுதிருப்போமா? இத்துணை சோதனைகளாலும் தாக்கப்படுகிறோம். அல்லாஹுடைய தூதர் கூறிய அத்துணை சிரமங்களும் இந்த சமூகத்தை முழுவதும் ஆட்படுத்துகிறது. என் சமூகம் சோதிக்கப்படும், சிரமத்திற்கு உள்ளாகும், இறுதி சமூகம் சிதைக்கப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவுரைகள் இல்மு எடுக்கப்படும். அல்லாஹுடைய மார்க்கத்துடைய இல்மு எடுக்கப்பட்டால் எதில் கண்ணியத்தை தேடுவீர்கள்? யாரில் கண்ணியத்தை தேடுவீர்கள்? எந்த ஈமானை சுமந்து கண்ணியத்தை தேடுவதற்குரிய பாதையை அமைத்துக் கொள்ள முடியும்? இன்று அந்த இல்ம் இந்த சமூகத்தில் இல்லாத காரணத்தால் தான் குர்ஆன் சுன்னா அது மதிக்கப்பட வேண்டிய முறையில் மதிக்கப்படாத காரணத்தால் தான் இத்துணை முசீபத்துகளும் இந்த சமூகத்திற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இல்மை உயர்த்துவான், மார்க்கத்தை சுமக்கக்கூடிய அறிஞர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாக. சாதாரண ஹதீஸா இது? சாதாரண நபி மொழியா இது? தெரியுமா உங்களுக்கு எல்லாம் இந்த சமூகத்துடைய பெரிய முசீபத் எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு குர்ஆன் சுன்னாவை சொல்லக்கூடிய அறிஞர்கள் இல்லை. குர்ஆனை சுமக்கக்கூடிய ஹாஃபிஸ்கள் இல்லை. எத்துணை தாயிகள் இந்த தலைமுறையில் உருவாகிறார்கள். கை நீட்டி எண்ணி விடலாம். இத்துணை எண்ணக்கூடிய தாயிகளை வைத்து மட்டும் இந்த சமூகம் நிலை வருமா? இந்த சமூகம் ஈமானை படிக்குமா? இந்த சமூகம் குர்ஆனை படிக்குமா? இந்த சமூகம் சுன்னாவை படிக்குமா? இந்த மார்க்கத்தை கண்ணியமாக ஏந்தி வாழக்கூடிய சமூகமாக உருவாகுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், மார்க்கத்தின் அறிஞர்களை விட்டுவிட்டு மூடர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். ரசூலுடைய வார்த்தை பொய்யாகுமா? பொய்யாகுமா? ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், கேள்வி கேட்கப்படும் அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்புக்காக அவர்களும் மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள். ஆனால் அறிவில்லாமல், மார்க்கத்துடைய எந்த ஞானமும் இல்லாமல் ஃபதல்லு வஅதல்லு, அவர்களும் வழிகெடுவார்கள், பிறர்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இல்ம் எடுக்கப்பட்ட சமூகம் ஈமானை கண்ணியமாக கருதாது. இல்ம் எடுக்கப்படும் சமூகம் இபாதத்தை புறக்கணிப்பதை பாவமாக கருதாது. இல்ம் எடுக்கப்படும் சமூகம் மறுமைக்காக தன்னை தயார்படுத்தாது. இல்ம் எடுக்கப்படும் சமூகம் தன் சமூகம் சுமக்கக்கூடிய வழியை சுமக்காது. அது ஏதோ ஒரு நாட்டில் நடப்பது, ஏதோ ஒரு மாநிலத்தில் நடப்பது, ஏதோ ஒரு மொழி அவர்களுக்கு நடப்பது என்று சமூகத்தை கூறு போட்டு தனித்தனி பிரிவுகளாக பிரித்துவிடும். நான் 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 என்ற நிலை சமூகம் மாறும். இல்ம் எடுக்கப்பட்டால் அறிவீனம் பரவும். அறிவீனம் பரவினால் சமூகம் உடைக்கப்படும். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வலா தனாஸு, அல்லாஹ்விற்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படு, பிரிந்து விடாதே என்று குர்ஆன். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீ கட்டுப்பட்ட இல்மை சுமந்தால்தான் பிரிய மாட்டாய். அல்லாஹ்வுடைய தீனை சுமந்தால்தான். இந்த சமூகம் பிரிந்தால் என்ன ஆகும் என்ற உண்மையை புரிய முடியும். ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும், குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்ப்பு தானே அது. எத்துணை ஆலிம்கள் பேசுகிறார்கள், எத்துணை தாயிகள் பேசுகிறார்கள், எத்துணை பேர் இந்த வசனத்தை படித்திருப்பீர்கள். நீங்கள் பிரிந்தால் உங்களுடைய கண்ணியத்தை இழப்பீர்கள்.
மதிக்கப்பட மாட்டீர்கள். ஒன்றுபட்டு நேரணியில் ஓரணியில் பயணிக்கக்கூடிய சமூகமாக நீங்கள் உருவாக மாட்டீர்கள். மார்க்கம் இல்லாமல் அல்லாஹ்விற்கு எப்படி கட்டுப்பட முடியும்? மார்க்கம் இல்லாமல் ரசூலுக்கு எப்படி கட்டுப்பட முடியும்? மார்க்கம் இல்லாமல், மார்க்கத்தை சுமக்கக்கூடிய அறிஞர்கள் இல்லாமல் ஒரு சமூகம் பிளவுபடும் போது எப்படி ஒன்றுபடுத்த முடியும்? அந்த தீனை சுமக்கக்கூடிய அறிஞர்களை உருவாக்காமல் எதிர் கண்ணியத்தை தேட முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய சபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் கருத்து வேறுபாடு. முஹாஜிர்கள் ஒருவர் சொன்னார் யாரல் முஹாஜிர், அன்சாரிகள் ஒருவர் சொன்னார் யாரல் அன்சார். முஹாஜிர்களே வாருங்கள், அன்சாரிகளே வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அறியாமைக்கான வார்த்தையை சொல்லுகிறீர்கள், விடுங்கள் இதை. பிரச்சனை வரும்போது இப்படியா தனித்தனி பிரிவாக அழைப்பீர்கள்? அடையாளப்படுத்துவதற்காக உள்ள பெயரை நீங்கள் பிரச்சனையில் உங்களுடைய குழுக்களை சேர்ப்பதற்காக பயன்படுத்துவீர்கள். இந்த நபியின் வார்த்தைகளை சுமக்கக்கூடிய அறிஞர்கள் இல்லாமல் இந்த தலைமுறையை நேர்வழிப்படுத்த போகிறோம். இந்த தலைமுறையை நேர்வழிப்படுத்த போகிறோம். அல்லாஹு அக்பர். இது பெரிய முசீபத், இது பெரிய சோதனை, இது பெரிய ஃபித்னா. இல்மை நோக்கி இந்த சமூகம் திரும்பவில்லை என்றால் இன்னும் சோதிக்கப்படும். மார்க்க கல்வி மதிக்கப்படவில்லை என்றால், தீனை சுமக்கக்கூடியவர்கள் உருவாகவில்லை என்றால், தீனை சுமந்து வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய மக்கள் சமூகத்தில் தோற்றமளிக்கவில்லை என்றால் இன்னும் ஃபித்னாக்களாலும் சோதனைகளாலும் குழப்பங்களாலும் வேற்றுமைகளாலும் பகைமைகளாலும் இந்த சமூகம் நாளாக மாறிவிடும். அல்லாஹ் சீர்படுத்துவானாக. இத்துணை சோதனைகளில் இருந்தும் இந்த சமூகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் இது ஒரு தனி மனிதனால் முடியாது, ஒரு தனி அறிஞரால் முடியாது, ஒரு தனி அழைப்பாளரால் முடியாது, ஒரு தனி குழுவால் முடியாது. ஈமானால் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு சமூகமாக ஓரணியில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சுமக்கக்கூடிய சமூகமாக ஓரணியில் ஒன்று சேர்ந்த அல்லாஹ்வுடைய தீனை நிலைப்படுத்துவதற்காக ஒரு சமூகமாக மாறாத வரை இது முடியாது. யாருக்கோ நடக்கின்ற பாதிப்பு, யாருக்கோ நடக்கின்ற பிரச்சனை, எந்த சமூகத்தில் நடக்கின்ற குழப்பம், இதில் நான் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொருவரும் நினைத்தால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், ஈமான் கொண்டவர்களே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வழிதவறி சென்றவர்களுடைய கவலை உங்களுக்கு வேண்டாம், அது உங்களை எந்த பாதிப்பையும் தராது. அல்லாஹ்விடத்தில் தான் நீங்கள் ஒன்று சேர்வீர்கள். நீங்கள் செய்த செயலை குறித்து அவன் உங்களுக்கு அறிவிப்பான். இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. ஒவ்வொருவரும் ஃபித்னாக்களால் குழப்பங்களால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் சூழப்பட்டு அவரவர்களுடைய பிரச்சனை என்று அவர்களை விடும்போது இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அவரவர்களை பார்த்துக் கொள்ளட்டும். அபூபக்கரே, நீங்கள் ஏன் போருக்கு செல்கிறீர்கள்? நீங்கள் ஏன் ஜக்காத்தை மறுப்பவர்களை எதிர்க்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் காரணம் காட்டும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மேடையில் மிம்பரில் ஏறுகிறார்கள். ஏறி சொன்னார்கள், இந்த வசனம் பொருத்தப்படும் புரியப்படும் இடத்தில் புரியப்படாமல் பொருத்தப்படாமல் வேறு வேறு இடங்களில் பொருத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் செவியேற்றிருக்கிறேன். ஒரு கலீஃபா சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதை நான் செவியேற்றிருக்கிறேன். ஒரு பாவத்தை நீங்கள் பார்த்து
அதை தடுப்பதற்குரிய சக்தி இருந்தும் நீங்கள் அதை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகம் முழுவதையும் வேதனையால் தண்டிப்பான். மீண்டும் சொல்கிறேன், ஒரு பாவத்தை பார்த்து அதை தடுப்பதற்குரிய சக்தி இருந்தும் நீங்கள் அதை தடுக்கவில்லை என்றால், அதை சீர்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் அந்த பாவம் செய்பவர்களை மட்டும் தண்டிக்க மாட்டான், ஒட்டுமொத்த சமூகத்தையும் அந்த தண்டனை சூழும். நாங்க ஜமாத்தா தானே இருக்கிறோம், அவங்க தானே பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க பேசுங்க, எங்கிட்டயே வந்து பேசுறீங்க. நாங்க நல்லா தானே இருக்கிறோம், அவங்க தானே தவறு செய்யறாங்க. இல்லை, எப்படி? அல்லாஹுடைய பார்வை மொழிகளை கொண்டோ இனங்களை கொண்டோ நிறங்களை கொண்டோ நாம் வரையறுத்திருக்கின்ற நாடுகளுடைய கோடுகளை கொண்டோ அல்லாஹுடைய பார்வை கிடையாது. அல்லாஹுடைய பார்வை ஈமானை கொண்டு முஃமின்களை அல்லாஹ் பார்ப்பான். என்ன உதாரணம் தேவை? உஹதுடைய போர்க்களத்தை விட உஹதிலே காயிதுல் மைதான் யார்? போரின் தளபதி யார்? போரை வழிநடத்தியவர் யார்? உஹதில் யாருங்க போரை வழி நடத்தினா? யார் போரின் வழி நடத்தியவர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போரின் தலைவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி. இந்த உலகத்தில் அவரை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை. அப்படி ஒரு படைப்பு போரில் நிற்கிறது. அந்த ரப்பின் மீது நம்பிக்கையை சுமந்த நிலையில் பின்னால் நிற்பவர்கள் என்ன? அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு வந்தவர்களா? அந்த கூட்டமெல்லாம் உஹதுடைய களத்திற்கு முன்னதாகவே ஓடிவிட்டது. வந்து நின்றவர்கள் யார்? நபித்தோழர்கள். அபூபக்கர் நிற்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் நிற்கிறார், உஸ்மான் நிற்கிறார், அலி நிற்கிறார்கள். அத்துணை பெரும் நபித்தோழர்களுடைய கூட்டம் ரசூலுக்கு பாதுகாப்பாக. திட்டமிட்ட போர், பத்ரை போன்று ஏற்பட்ட போர் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய தலைமையில் 40 பேரை ஏறி மேலே நிறுத்துகிறார்கள். நான் கூறும் வரை எங்களுடைய பிணங்களை கழுகுகள் கொத்தி தின்பதை பார்த்தாலும் நான் கூறும் வரை நீங்கள் கீழே வரக்கூடாது. போர் நடக்கிறது, எதிரிகள் ஓடுகிறார்கள். கனிமத்துடைய பொருட்களை போட்டவர்களாக மேலே உள்ள நபித்தோழர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். போர் முடிந்து விட்டது, கனிமத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ரசூல் கூறியது போர் முடியும் வரைதான், போர் முடிந்து விட்டது என்று அவர்களுக்குள்ளே சில ஆலோசனைகளை செய்து அதில் இருந்த ஒரு கூட்டம் கீழே இறங்குகிறது. நபி நம்பிக்கை இழந்தார்களா? நபி அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு மாற்றாக ஏதாவது செயல்பட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக, உயிரை கொடுப்பதற்காக ரசூலோடு பயணித்த அந்த கூட்டம் ஏதாவது செய்ததா? அந்த அம்பை எய்தக்கூடியவர்கள் செய்த ஒரு சிறு முடிவு ரசூலுடைய வார்த்தையை புரிவதில் ஏற்பட்ட அந்த பிழை அல்லாஹ்வுடைய உதவியை நிறுத்தியது. அல்லாஹ்வுடைய உதவி நிறுத்தப்பட்டால் பாதிக்கப்பட்டது யார்? கீழே இறங்கி வந்த அந்த நபித்தோழர்கள் மட்டுமா? யாரை பாதித்தது? அல்லாஹ்வுடைய உதவி நிறுத்தப்பட்டது யாரை பாதித்தது? முஹம்மது ரசூலை பாதித்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரத்தம் ஓடுகிறது. ரசூலின் முகத்தில் ரத்தத்தை ஏற்படுத்தியவர்கள் வெற்றி பெறுவார்களா? வசனம் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை சீர்படுத்தி அத்துணை நபித்தோழர்களுடைய உயிர் தியாகம், 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ரசூல் நெஞ்சுக்கு உறுதியாக வைத்திருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர்,
ஹந்தலா, இன்னும் 70 நபித்தோழர்கள். எப்படியானது தெரியுமா அவர்களுடைய ஜனாசாக்கள் எல்லாம்? எந்த நிலையில் ரசூல் அதை பார்த்தார்கள் தெரியுமா? ரசூல் தொழுத அந்த ஜனாசாவுடைய தொழுகையை நீங்கள் வரலாற்று புத்தகங்களை படித்து பாருங்கள். அவர்கள் அழுத காட்சிகள் புரியும். ஏன்? ஏதோ ஒரு நாட்டில் யாரோ செய்யக்கூடிய பாவம் தானே, அல்லது நான் ஈமானை சுமந்து செய்த பாவம், செய்கின்ற பாவம், ஒரு சமூகமாக நாங்கள் பிளந்து நிற்கின்ற இந்த பாவம் யாரை பாதிக்கும் என்ற எண்ணம் இருந்தால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமது கண்களுக்கு முன்னால் வந்து செல்லட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளை அப்படி இறக்குவதில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, உஹதுடைய களத்திற்கு பிறகு நபித்தோழர்கள் கேட்டார்கள், எப்படி பத்ருடைய களத்தில் 2 மடங்கு வேதனையை அவர்களுக்கு திருப்பி கொடுத்தோம், அன்னஹாதா, இது எப்படி வந்தது? அல்லாஹ் ஒரே அடியாக பதில் சொன்னான், கூறினான், நபியை சொல்லுங்கள், குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், உங்களால் தான் ஏற்பட்டது. நீங்கள் சோதிக்கப்படுவது உங்களால் தான், நீங்கள் பலத்தை இருப்பது உங்களால் தான். அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த எச்சரிக்கைகளும் அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த நிலைகளும் ஏற்படுவது உங்களுடைய செயலால் தான். அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதால் நீங்கள் அப்படி மாற்றப்படுகிறீர்கள் என்று அல்ல, உங்களுடைய செயல் அந்த நிலைக்கு இந்த சமூகத்தை இழுத்து செல்லும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே கூற வருவது. பலத்தை எதிர்பார்த்தால், கண்ணியத்தை எதிர்பார்த்தால், சமூக உயர்வை எதிர்பார்த்தால், அல்லாஹ்விடத்திலே மதிப்பை எதிர்பார்த்தால், வலா தஹினு வலா தஹ்ஸனு அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் எப்போதும் ஈமானோடு இருந்தால்தான், முஃமின்களாக வாழ்ந்தால்தான். இல்லை கண்ணியத்துக்குரியவர்கள், சமூகம் சோதிக்கப்படுவதை அறிகிறோம். இந்த இறுதி காலம் சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் நிலை மாறுதல்களோடும் மாற்றப்படுவதை அறிகிறோம். அது எங்கோ நடக்கிறது, ஏதோ நடக்கிறது, அவர்கள் செய்த பாவத்தால் நடக்கிறது. அங்கே நிலநடுக்கம் ஏற்படுவது அவர்கள் செய்த பாவத்தால், அவர்கள் செய்த குற்றங்களால் இல்லை. அதில் நமது பங்கும் இருக்கலாம், நமது பாவங்களும் அதற்கு இணையாக இருக்கலாம். அல்லாஹ் எம்மை சீர்படுத்தட்டும், அல்லாஹ் எம்மை நேர்படுத்தட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் அடிக்கடி சொல்லப்பட வேண்டிய ஹதீஸ், பத அல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கரீபன் ஃபதூபா லில் குரபா. இஸ்லாம் அந்நியமோடு தொடங்கியது, அந்நியமோடு தான் முடியும். ஆனால் ஃபதூபா லில் குரபா, எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை உயர்த்துவான். யாரை கொண்டும் அல்லாஹ் அவனுடைய தீனை பலப்படுத்துவான். அது அவனை எதிர்க்கக்கூடிய, அவனுடைய தீனை அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் அவர்களை கொண்டு கூட பலப்படுத்துவான். அல்லாஹ் இந்த சமூகத்தை மீண்டும் உயர்த்துவான் அந்த குரபாக்களை கொண்டு. இப்படி எந்த சோதனையில் ஒரு சமூகம் உட்பட்டாலும், எந்த நிலைக்கு அந்த சமூகம் மாறினாலும், எந்த சிரமம் அந்த சமூகத்தை தாக்கினாலும், அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ், அவர்கள் சீர்படுத்துவார்கள் அந்த மக்களை. அவர்கள் குழப்பத்தில் செல்லும் போது, அவர்கள் பாவத்தில் இருக்கும் போது அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவார்கள். அந்த ஒரு சமூகம் உருவாகும். அந்த ஒரு சமூகம் உருவானால் அந்த சமூகம்தான் இந்த சமூகத்தை மீண்டும் உயர்த்தி கொண்டு வரும். அந்த சமூகத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதுதான் நம் செயல்களை கொண்டு நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இருந்தால் மரணம் வரட்டும் உங்களுக்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சோதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பான். ஈமானை சுமந்திருந்தால் எந்த சோதனை இந்த சமூகத்தை தாக்கினாலும் நீங்கள் மரணமாகுங்கள். இந்த சோதனைகளிலிருந்து விடுபட்டு சொர்க்கம் நுழைந்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த காலத்தில் உங்களுடைய மரணம் ஏற்படட்டும். ஈமானை சுமந்த நிலையில் அந்த ஈமானை சுமக்கக்கூடிய கூட்டம் அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ்,
மக்கள் பாவம் செய்யும் போது அவர்களை சீர்படுத்துவார்கள், அவர்களை நேர் வழிபடுத்துவார்கள். மக்கள் எந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்திருந்தாலும், எந்த நிலையில் இந்த சமூகத்தை பிரித்திருந்தாலும், அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு அந்த சமூகத்தை ஒன்றிணைப்பார்கள். அந்த கூட்டமாக அந்த நிலைக்கு ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தில் தன் பங்களிப்பில் மாறினால்தான் இந்த சமூகம் மேல் வரும். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நிலையிலிருந்து, பாவத்தில் இருந்து விலகி நன்மையில் முன்னேறி அல்லாஹ்வுடைய தீனை உயிர்ப்பிப்பதில், அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதில், அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தை அதனுடைய கண்ணியத்தை உயர்த்துவதுடைய நிலையில் செயல்படுவதற்கு தயாரானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்துடைய செயலை அங்கீகரித்து அந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவான். அதில் யார் பிளவுபட்டாலும், யார் அதில் குற்றம் செய்தாலும், யார் அதில் மாறுபட்டாலும் அல்லாஹ்வுடைய தண்டனை தனிப்பட்ட மக்களை வந்தடைவதில்லை. பாவம் செய்பவர்களை மட்டும் அல்லாஹ் குறிவைத்து பாதிப்பை கொடுப்பதில்லை. அல்லாஹ் அவனுடைய தண்டனையை கொடுக்க நாடினால் அல்லாஹ் பொதுவாகத்தான் தருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் கூறிய செய்திகள் உங்களுக்கு மேற்கோள்கள் தான். அதில் பல ஆழம், பல ஹதீஸ்கள், பல விளக்கங்கள், பல நிகழ்வுகள் அதில் அடங்கி இருக்கிறது. அதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் தேடி அறிந்து அதனுடைய ஆழத்தை அறிந்தால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மறுமையை நோக்கமாக கொண்டு, சமூக முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு, அல்லாஹுவை நோக்கமாக கொண்டு பயணிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட கூட்டமாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ் எம் ஈமானை பலப்படுத்துவானாக. எம் சமூகத்தை அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவில் அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய பலத்தை, எம்முடைய கண்ணியத்தை, எம்முடைய உயர்வை அல்லாஹ் இந்த உலக சமூகத்திற்கு அல்லாஹ் பறைசாற்றுவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.